அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் கொடுத்துருந்த லெவல் என்ன ஒர்க் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இன்ட்ராடே கிளாஸ் வருகிற 13 அல்லது 14 ஃபர்ஸ்ட் டேட்டு அந்த தேதியில தான் துவங்கும். அந்த கிளாஸ் மட்டும் அந்த தேதியில் இருக்கும். மற்றதெல்லாம் சாட்டர்டே சண்டே லீவ் நல்லா பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதுக்கான டீட்டெயில் டாபிக் எனக்கு மெசேஜ் பண்ணவங்களுக்கு நான் அனுப்பியாச்சு. யாருக்காவது வரலன்னா எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. சரி, இன்னைக்கு மண்டே ட்ரேட் மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது. நம்ம சேனலுடைய ஸ்லோகனாக இதுதான். நாம இன்னைக்கு கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் என்ன அப்படின்னா 24,700 புட்டு 52 ரூபாய்க்கு கீழே இருந்தால் மார்க்கெட் மேலே ஏறும், மேலே இருந்தால் மார்க்கெட் ஏறும்னு சொல்லியிருப்பேன். இந்த லைன் ஹரிசாண்டல் லைன் ஒன்று இருக்கு இல்லையா, இதுதான் 52. காலையில் பாருங்க, இவர் கீழே தான் இருந்திருக்காரு. அப்போ மார்க்கெட் காலையில் என்ன இருக்கும், காலையில் ஏற ஆரம்பிச்சிருவோம். ஆனால் இங்கே வந்து ஏன் திரும்பிச்சு, அந்த வீடியோவிலே நான் சொல்லியிருக்கேன். ஒரு ஸ்ட்ரைக் ஒரு வெளியில் போனால் திரும்பணும், ஆர் அதே டைரக்ஷன்ல திரும்பணும். அதே போல ஒரு ஸ்ட்ரைக் மேல போனா ஒரு ஸ்ட்ரைக்ல திரும்பணும், ஆர் அதே வேலையில மேல போகணும். அந்த ரூல் அது ஏங்கிறதுக்கான காரணம் எல்லாம் மேக்ஸ் வேல்யூ தெரிஞ்சிருந்தா அது செய்யணும். நான் அதை கொடுக்க கிடையாது. நீங்க 52 வரும்போது உங்க முடிவு எடுத்துக்கோங்க, பெட்டரா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். கரெக்டுங்களா? இப்ப காலையில என்ன இருக்கு, மார்க்கெட் கண்டிப்பா ஏறி இருக்கும் இந்த டைம் இருக்கு. அப்புறம் இங்க இருந்து ஏறிடுச்சு. இது உங்களுக்கு வேல்யூ தெரியாது, விட்டுருக்கேன். இங்க பாருங்க, எகைன் 52 மேல போனதுக்கு அப்புறம் என்ன இருக்கு, மேல போயிட்டு மேல இருந்து இங்க இருந்து திருப்பிட்டாங்க. ஒய், என்ன காரணத்துக்கு அங்க இருந்து திருப்பினாங்க அப்படிங்கிற விடை தெரியும். எகைன் இங்க வந்துட்டு ட்ரேட் ஆயிட்டு கீழே இருக்கு, மறுபடியும் மேல போகுது. இதெல்லாம் இன்டிஷன் இன்பிட்வீன்ல இருக்கிறது, ஃபால்ஸா போறது, அந்த மாதிரி ட்ரேட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், கண்டுபிடிக்க தெரியணும். அப்போ ஒரு ட்ரேட் எடுத்திருந்தா காலையில ஒரு ட்ரேட் எடுத்துக்கலாம், செகண்ட் ஹாஃப்ல அதுக்கப்புறம் ஒரு ட்ரேட் எடுத்துக்கலாம். எகைன் அதுக்கப்புறம் இங்க இருக்கும்போது ஸ்டூடெண்ட் எடுத்துருக்க முடியாது, யூடியூப் பார்த்தவங்க 2 ட்ரேட் எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். ஓகேங்களா? எந்த டைம்ல ட்ரேட் எடுக்கணும்ன்றதெல்லாம் இருக்குங்க. ஒரு டாபிக் இப்ப புதுசா டைமிங் பத்தி ஆட் பண்ணிருக்கேன். அதெல்லாம் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். நீங்க கூட நம்ம இதுல கொடுத்துருந்தோம், டெலகிராம்ல, நம்ம டெலகிராம் லிங்க்ல கொடுத்துருக்கோம். டெலகிராம் லிங்க் ஜாயின் பண்ண விருப்பவங்க யூடியூப் சேனல்ல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்க டெலகிராம் லிங்க் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ. சரி, இப்போ ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோ. ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோங்கிறது நல்லா கவனிங்க, இன்ட்ராடேக்கு, தின வர்த்தகத்துக்கு, இண்டெக்ஸ் ஆப்ஷனுக்கு 1 மினிட்ல இண்டிஷனை மார்க் பண்ணுங்க. எப்படி அப்படின்னா, யாரும் கூட ஒருத்தர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, மறந்துட்டேன் நான் நேம். 1 மினிட்ல டைம் ஃப்ரேம் மாத்திட்டேன். 1 மினிட்ல எங்கேயாவது இண்டிஷன் ஃபார்ம் ஆயிருக்கும். இங்க பாருங்க, 1 மினிட்ல இந்த ஸ்ட்ரைக்ல இண்டிஷன் இங்க இல்ல 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 எஸ், இங்க பாருங்க, இண்டிஷன் இங்க ஃபார்ம் ஆயிருக்கா. இண்டிஷனை நாம ஒரு வெர்டிகல் லைன் போட்டுக்குவோம். சாரி, இண்டிஷனுக்கு ஒரு வெர்டிகல் லைன் இந்த கண்ணில் போட்டுருக்கோம். இதுக்கு யூடியூப்ல நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம் பாருங்க, நம்ம சேனல்ல மேக்ஸ் அண்ட் மார்க்கெட்ல இருக்கு பாருங்க இதுக்கான வீடியோஸ். ஓகேங்களா? இதை வந்து மார்க் பண்ணிடணும். இதை வெர்டிகல் லைன் போட்டு ஐயை மார்க் பண்ணிட்டேன். 5 மினிட்ஸ் இப்ப கன்வெர்ட் பண்ணிருக்கோம். அவ்வளவுதான். இப்போ நாம இதுக்கு மேல, இந்த வேல்யூக்கு மேல 56.85 மேல இந்த வேல்யூ க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கணும். இதுதான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ். இப்போ நான் போடுற லைன் ஸ்டாப் லாஸ். இந்த ஸ்மார்ட் டிசைடர் இது கூட நம்ம மேக்ஸ் வேல்யூ இருந்தா இன்னும் பெட்டர். பாட்டம்ல கிடைச்சிச்சா, இந்த விலைக்கு மேல இது க்ளோஸ் வச்சிருச்சா, எகைன் இந்த விலையில தான் பை பண்ணணும். ஸ்மார்ட் டிசைடர் பறந்ததா, சிம்பிள். இதுதான் நம்ம அந்த வீடியோ நம்ம பப்ளிக்கு கொடுக்குறோம். இதை மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ல விருப்பம் இருக்கிறவங்க நீங்க அந்த வீடியோவை பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும் என்னன்றது. ஓகேங்களா? எப்படி ட்ரேட் பண்றதுங்கிறதெல்லாம் அந்த வீடியோல சொல்லிப்போம். ஆனா நான் வந்து அது போய் ஒவ்வொன்றும் 1 மினிட்ல மார்க் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறதுக்கு டைம் ஆகுங்கிறதுனால நான் 5 மினிட்ஸ்லயே காமிச்சிடுறேன். ஓகேங்களா? அப்போ 5 மினிட்ஸ்லயே நான் வந்து டைம் எடுத்து ஒவ்வொன்றா போய் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறதுனால 5 மினிட்ஸ்ல இண்டிஷன் இருந்தா அதை 15 மினிட்ஸா கன்வெர்ட் பண்ணி நீங்க பார்க்கணும். அவ்வளவுதான் விஷயம். 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்ங்கிறது வந்து பொசிஷனா மாறிடும். அதனால அந்த ட்ரேட் 5 மினிட்ஸ்ல பாருங்க, இங்க இண்டிஷன் கேண்டில் ஃபார்மேஷன் ஐ லோ மார்க் பண்றீங்க. 15 மினிட்ஸ்ல பார்க்கும்போது கீழே க்ளோஸ் வச்சிட்டாங்க, அங்க இருந்து ஃபால். அவ்வளவுதான், தட்ஸ் இட். அதை இங்க 5 மினிட்ஸ்ல எகைன் பை சிக்னல். ஆனா இதுக்கு மேல க்ளோஸ் வைக்கல. எப்போ போய் க்ளோஸ் வைக்கிறாங்களோ அதுக்கப்புறம் பை, பெரிய ரிட்டர்ன் கொடுக்குது. அவ்வளவுதான். அதோட டார்கெட் என்ன, போய் ஃபினிஷ் பண்ணிச்சு பாத்தீங்களா? அது போலதான் புட்ல இண்டிஷன் எங்க மார்க் ஆகுதோ அங்க நீங்க மார்க் பண்ணி நீங்க என்ட்ரி எடுக்கணும். ஸ்மார்ட் டிசைடர்ங்கிறது சிம்பிள். அதுக்கான வீடியோ நம்ம சேனல்ல ஃப்ரீயா அப்லோட் பண்ணிருக்கோம், எப்படி பார்க்கணும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.